Hello students, I am Vivekanandan. In this video, we are going to learn 6th biology, chapter 3, the cell. In this chapter, we are going to learn about cell organelles, endoplasmic reticulum, ribosomes, mitochondria, Golgi bodies, lysosomes, centrosome, plastids and vacuole. செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னா செல் உள்ளுறுப்புகள், அதாவது செல்லுக்குள்ளே உள்ள உள் உறுப்புகள். The following are some of the main cell organelles present in the cytoplasm. First one is the endoplasmic reticulum. Endoplasmic reticulum is an irregular network of tubular structure that are interconnected with each other and are bounded by membrane. எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் ஒரு irregular ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ராப்பராக ஒரு ரவுண்டு ஓவல் அது மாதிரி ஷேப்பில் இருக்காது, irregular இருக்கும். இந்த இமேஜ் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். இட்ஸ் ஐ irregular network of tubular structure. இது என்ன இருக்கும், உள்ளே உள்ள பார்ட்ஸ் எல்லாத்தோடையும் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும், எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். இட் இஸ் covered by a membrane, okay, bounded by the membrane. Next, at one end endoplasmic reticulum is connected to the outer membrane of the nucleus and at the other end to the plasma membrane. இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நியூக்ளியஸ், ஏற்கனவே நியூக்ளியஸை நியூக்ளியர் மெம்பரைன் கவர் பண்ணியிருக்கு. அந்த நியூக்ளியர் மெம்பரைனுக்கு மேலே தான் இது ஸ்டார்ட் ஆகுது, சரியா? அங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைன். அது பிளாஸ்மா மெம்பரைன் இஸ் ஆல்சோ கால்ட் த செல் மெம்பரைன், சரியா? நியூக்ளியர் மெம்பரைனில் ஆரம்பித்து பிளாஸ்மா மெம்பரைன் வரைக்கும் முடியுது, சரியா? அட் ஒன் எண்ட் endoplasmic reticulum is connected to the outer membrane of the nucleus and at the other end to the plasma membrane. Depending on the absence or presence of ribosomes on the surface of endoplasmic reticulum, they can be smooth endoplasmic reticulum or ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். அதாவது ரைபோசோம்ஸ் அப்படின்னு ஒரு மைன்யூட் ஆர்கனல்ஸ் இருக்குது, சரி? அந்த ஆர்கனல்ஸ் இதில் அட்டாச் ஆகிருக்கும், அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலத்தில் அட்டாச் ஆகிருக்கும், சரியா? அது ப்ரெசண்ட் இல்லை ஆப்சண்ட், சரியா? அதை அடிப்படையாக வச்சு இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். அதாவது those without the ribosome on surface, அது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். those with ribosomes on the surface, அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். அது ரைபோசோம்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் ப்ரெசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அது என்ன, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். அதே ஆப்சண்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். இந்த இமேஜை பாருங்கள், தெரியும். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலத்தில் ரைபோசோம்ஸ் இல்லை, அதே இங்கே ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலத்தில் ரைபோசோம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, endoplasmic reticulum serve as a pathway for the distributions of material within a cell and between two cells. It also provide internal support to the cell. சரியா? இதுதான் அந்த pathway for the distributions of the material, அதாவது வழி, சரியா? இது வழியாக தான் என்ன ஆகும், இந்த மெட்டீரியல் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், okay, for the biochemical reaction, okay, distributions of the material within a cell and between the two cells. செல்லுக்குள்ளேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அப்புறம் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில, சரியா? அங்கேயும் என்ன எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் தான் என்ன பண்ணுது, பேத்வேயாக இருக்குது. இட் ஆல்சோ ப்ரொவைட் இன்டர்னல் சப்போர்ட் டு த செல், சரியா? உள்ளுறுப்புக்கெல்லாம் அது பாதுகாக்குது, இன்டர்னல் சப்போர்ட் டு த செல். நெக்ஸ்ட்டு, ரைபோசோம்ஸ். Okay, ribosomes are very minute structure scattered in the cytoplasms or also attached to the surface of endoplasmic reticulum. Okay, ribosomes endoplasmic reticulum கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னதாக இருக்கும். Okay, very minute structure scattered in the cytoplasm. scattered அப்படின்னா செதறி இருக்கும், சைட்டோபிளாசம் ஃபுல்லாகவே இது நிறைஞ்சிருக்கும். ஆர் ஆல்சோ அட்டாச்சு டு த சர்ஃபேஸ் ஆஃப் தி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இது அட்டாச் ஆகிருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரைபோசோம்ஸ் do not possess membrane, சரியா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மெம்பரைன் கவர் பண்ணியிருக்கு, சரியா? ஆனால் இங்கே ரைபோசோம்ஸ் எதுவுமே கவர் பண்ணல.
ரைபோசோம்ஸ் ஹெல்ப் இன் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு சிந்தசைஸ் த ப்ரோட்டீன். Mitochondria. Mitochondria are the tiny rod-shaped or spherical organelles which found in all the cells. இது ஒரு ஷேப் என்னென்னா ராட் ஷேப்பில் இருக்கும், இல்லைனா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது எல்லா செல்ஸ்லேயும் இருக்கும். ஓகே, போத் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அது எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Mitochondria provide energy for all the activity of the cell. Thus, it is also called power house of the cell. சரியா, மைட்டோகாண்ட்ரியா என்ன சொல்கிறாங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். இதுதான் வந்து செல்லோட ஆக்டிவ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது, எனர்ஜி கொடுக்குது. சரி, அதனால என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, this energy is produced by the process of respiration in which food is broken down by oxygen. Thus mitochondria use glucose and oxygen to produce energy. அதாவது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுது, ஆக்சிஜன் உள்ளே போகுது. சரியா, ஆக்சிஜன் உள்ளே போய் இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் ஸ்டோர் ஆகியிருக்க அந்த குளுக்கோஸ், சரியா, அந்த குளுக்கோஸை பிரேக் பண்ணி அதுலேருந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி தான் நம்ம அந்த எனர்ஜி தான் நம்ம எல்லா ஆக்டிவிட்டியும் யூஸ் பண்ணுறோம். சரியா, நம்ம வந்து டைஜஸ்டிவ் ப்ராசஸ், சரியா, நம்ம சாப்பிடும் போது அதுலேருந்து நியூட்ரியன்ட்ஸ், அதாவது மெயினாக குளுக்கோஸ் வந்து நான் செல்லில் உள்ள இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆர்கனல்ஸில் தான் ஸ்டோர் ஆகுது. அப்புறம் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஆக்சிஜன் போய் பிளட்டோட மிக்ஸ் ஆகி அந்த பிளட் வந்து எல்லா செல்ஸுக்கும் அந்த ஆக்சிஜனை கொண்டு போகுது. சரியா, கொண்டு போய் அந்த செல்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு, செல்ஸில் மைட்டோகாண்ட்ரியாவில் ஸ்டோர் ஆகிருக்க அந்த குளுக்கோஸை என்ன பண்ணுது, ஆக்சிஜன் பிரேக் பண்ணி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. சரியா, அதனால் என்ன பண்ணுறான், மைட்டோகாண்ட்ரியா இஸ் எ பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்னு சொல்கிறோம். Mitochondria are found in large numbers in the cytoplasm in all the cells. சரியா, இது என்ன சைட்டோபிளாசத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது லார்ஜ் நம்பர். நெக்ஸ்ட்டு, Golgi bodies. Okay, Golgi bodies are the membrane bound stalk of thin flattened parallel pouches called cisterna. Cisterna அப்படிங்கிறது Golgi பாடிஸில் ஒரு முக்கியமான பார்ட்ஸ். ஓகே, பவுண்ட் அப்படின்னா பிணைப்பு. சரியா, இது வந்து சிஸ்டர்னா வந்து மெம்பரைன் கவர் ஆகிருக்கு. அப்புறம் பவுண்ட் அப்படின்னா பிணைப்பு. ஒவ்வொரு சிஸ்டர்னாவுக்கு என்ன பக்கத்தில் இருக்கும். அப்படியே ஸ்டாக் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இருக்கும். ஓகே, த Golgi bodies ஆர் த மெம்பரைன் பவுண்ட் ஸ்டாக் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இருக்கும் ஆஃப் தின் ஃப்ளாட்டட் அண்டு parallel pouches called cisterna. parallel அப்படின்னா ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, parallel pouches called cisterna. the cisterna are not connected to each other. சரியா, ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்காது. they are found in cytoplasm near the nucleus, that is next to the endoplasmic reticulum. ஏற்கனவே நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கிறது என்னென்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் நியூக்ளியஸ் பக்கத்தில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்து நியூக்ளியஸ்க்கு அப்புறம் எண்டோபிளாஸ்மிக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த Golgi bodies. In plant cell, Golgi bodies are smaller and are more in number. They are also called dictyosomes. சரியா, பிளான்ட் செல்ஸில் இந்த Golgi bodies வந்து சின்னதாக இருக்கும், நிறையா இருக்கும். சரியா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா dictyosomes. ஓகே, Golgi bodies are also called dictyosomes in plant cell. Next, Golgi bodies are absent in bacteria, certain algae, mature sperm cell and red blood cells of mammals அப்படின்னா பாலூட்டிகள் and other animals. இதிலலாம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும் Golgi bodies. இதை தவிர மீதி எல்லாத்துலேயும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். Golgi bodies help in secretions of the hormones and enzyme. ஓகே, ஏற்கனவே உங்களுக்கு என்சைம்னா என்ன தெரியும். சரியா, என்சைம் மாதிரியே தான் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ். சரியா, இது ஹெல்ப் டு secrete the hormones and enzyme. And then they help in the formations of cell wall in plant cell. ஓகே, பிளான்ட் செல்லில் செல் வால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். சரி, அந்த செல் வால் ஃபார்மேஷனுக்கு இந்த Golgi bodies யூஸ் ஆகுது. they are also involved in the transport of substance within the cell. சரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எப்படி அந்த சப்ஸ்டன்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ண அதே மாதிரி தான் இந்த Golgi bodyயும். ஓகே, ஆல்சோ இன்வால்வ் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வித்தின் தி செல்.
Next, lysosome. Lysosome are simple, tiny, spherical, sac-like structure, evenly distributed in the cytoplasm. அது sac அப்படின்னா திசுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. லைசோசோம் வந்து நான் வெரி டைனி ஸ்பெரிக்கல் சாக் லைக் ஸ்ட்ரக்சர், ரொம்ப சின்னதாக இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகே, சாக் லைக் ஸ்ட்ரக்சர், சாக் அப்படின்னா ஒரு திசுப்பை, டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கும். Each lysosome is a small vesicle surrounded by a single membrane and contain a powerful enzyme. அது வெசிக்கிள், ஸ்மால் வெசிக்கிள் அப்படின்னா இப்படி நம்ம உடம்புல கொப்பளம் வருதா, சின்ன சின்ன கொப்பளம், அது மாதிரி வெசிக்கிள் அப்படின்னா இந்த கொப்பளம். Surrounded by a single membrane. Okay, it is surrounded by a single membrane. It contain a powerful enzymes. இதுக்குள்ளே நான் ஒரு பவர்ஃபுல் என்சைம் இருக்குது. Thus enzymes are capable of digesting or breaking down all the organic material. அந்த பவர்ஃபுல் என்சைம் என்ன பண்ணும், இந்த செல்லுக்குள்ளே உள்ள எல்லா ஆர்கானிக் மெட்டீரியலையும் என்ன பண்ணும், பிரேக் பண்ணும், அப்புறம் டைஜஸ்ட் பண்ணிடும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான என்சைம். லைசோசோமல் என்சைம்ஸ் ஆர் மேட் பை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். இந்த என்சைமை வந்து எது உருவாக்குது அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். Lysosome destroy any foreign material which enter the cell, such as bacteria and virus. சரி, இந்த லைசோசோம் என்ன பண்ணுது, ஏதாச்சும் பாக்டீரியா வைரஸ் நம்ம உடம்புல வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும், அந்த என்சைமை யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். இட் ஆல்சோ ரிமூவ் worn out and poorly working cellular organelles by digesting them. அதாவது சில செல்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கும், இல்லை டேமேஜாக இருக்கும். அதாவது செல்லுக்குள்ளே உள்ள ஆர்கனல்ஸ் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்க அந்த ஆர்கனல்ஸ் என்ன பண்ணணும், இது வெளியேற்றிடும். அதாவது அணியாக வார்ம் அப் அப்படின்னா அணியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ஏற்றுரும். இட் ஆல்சோ ரிமூவ் த worn out and poorly working cellular organelles by digesting them. Lysosomes form a kind of garbage disposal system of the cell. அதாவது எப்படி நமக்கு தேவையில்லாத பொருளை வந்து நம்ம குப்பைத்தட்டில் போடுறோமோ அதே மாதிரி இந்த தேவையில்லாத உள்ள அந்த பார்ட்டிகல்ஸ், ஆர்கனல்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணணும், அதை வெளியேற்றிடும். டூரிங் பிரேக் டவுன் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர், when the cell get damaged, lysosomes may burst and the enzymes eat up their own cells. Therefore, lysosomes are also known as a suicide bag of the cell. இப்போ செல் எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த செல்லோட டேமேஜ்னால அந்த செல்ஸுக்குள்ளே இருக்கிற லைசோசோம் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு. பர்ஸ்ட் அப்படின்னா என்ன, அது டேமேஜ், அது வெடிப்பு அப்படின்னு சொல்லலாம். பர்ஸ்ட்னால் வெடிப்பு. அந்த என்சைம்ஸ் ஈட் அப் தர் ஓன் செல், லைசோசோமில் அந்த வெடிப்பு வந்துருச்சுன்னா அதுக்குள்ளே என்சைம் என்ன பண்ணும், அந்த செல்லே காலி பண்ணிடும். என்சைம் ஈட் அப் தர் ஓன் செல். தேர்ஃபோர் லைசோசோம்ஸ் ஆர் நோன் அஸ் சூசைட் பேக் ஆஃப் தி செல். செல்ஸுக்குள்ளே உள்ள அந்த லைசோசோம் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த செல்லு ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சென்ட்ரோசோம். A centrosome is an oval or rounded non-membranous organelle. இது என்ன இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும், அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இது நான் மெம்பரன்ஸ் அப்படின்னா எந்த ஒரு மெம்பரன் கவர் பண்ணியிருக்காது. சென்ட்ரோசோம் இஸ் ஃபவுண்ட் இன் அனிமல் செல்ஸ் ஒன்லி. ஓகே, இட் இஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இன் அனிமல் செல். சென்ட்ரோசோம் இஸ் ப்ரெசன்ட் நியர் தி செல் நியூக்ளியஸ் இன் த சைட்டோபிளாசம். அதாவது நியூக்ளியஸ் பக்கத்தில் தான் சென்ட்ரோசோம் இருக்கும். இந்த இமேஜை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று சார் லாஞ்சிடியூனல் செக்ஷன், சரியா, அடுத்து இருக்குது கிராஸ் செக்ஷன். இதான் வந்து சென்ட்ரோசோம். சென்ட்ரோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 minute granules called centrioles. Okay, centrosome consists of 2 minute granules. Granules அப்படின்னா துகள்கள், சரியா, 2 துகள்கள் இருக்கும். அதுக்கு பேர் என்ன, centrioles. Centrosomes help in cell division in animal cell. அனிமல் செல்ஸில் நடக்கிற செல் டிவிஷனுக்கு இந்த சென்ட்ரோசோம் யூஸ் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னேன், செல் டிவிஷன் அப்படிங்கிறது உடம்புல ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம என்ன மெச்சூரிட்டி ஆகிட்டே போகிறோம். அப்போ நம்ம உடம்புல ஏதாச்சும் காயம் பட்டுச்சு இது போனாலும் அந்த செல் டிவிஷன் நடந்தால் என்ன பண்ணுது, திரும்பி அந்த செல்ஸை உருவாக்குது. நெக்ஸ்ட்டு பிளாசிட்ஸ். த ஆர்கனல்ஸ் கண்டெய்னிங் பிக்மெண்ட், அது கலர்டு மேட்டர். ஓகே, பிக்மெண்ட் அப்படின்னாலே கலர்டு மேட்டர் present in the cytoplasm of plant cells are called placids. அதாவது
ஒரு பிளான்ட்டு. ஓகே, the plastids only present in the plant. இந்த பிளான்ட் வந்து டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. சரியா, க்ரீன் கலர் இருக்குது, அது சில சமயம் அந்த லீஃப் வந்து எல்லோவாக மாறும். ஃப்ரூட்ஸு, ஓகே, ஃப்ரூட்ஸ் வந்து ரெட் இருக்குது. சரி, அது மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. அந்த கலர் எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த பிளாஸ்மிட். ஓகே, இந்த ஆர்கனல்ஸ் கண்டின் இந்த பிக்மெண்ட், அதாவது கலர்டு மேட்டர் எல்லாமே என்ன அந்த பிளாஸ்டிட்ஸில் இருக்குது. present in the cytoplasm of the plant cells are called placid. The placid present only in the plant cell. Placids are found in plant cells only. The organelle manufacture and stored pigment. The placidoட main function என்னன்னா prepare the pigment and stored. There are 3 types of placids: chloroplast, chromoplast, leucoplast. First one is a chloroplast. They are the green colored organelles present in the cytoplasm of the plant cell. ஓகே, chloroplast என்ன green colored organelles. இதனால தான் என்ன இருக்குது, பிளான்ட் வந்து green கலராக இருக்குது. The process of food making by plant known as photosynthesis take place in chloroplast. அது போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பிளான்ட்டில் நடக்குது. அதாவது ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த ஃபுட்டு. சரியா, அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன ரொம்ப முக்கியம். த க்ரீன் கலர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏ க்ரீன் பிக்மெண்ட் கால்டு குளோரோஃபில் இன் தம். குளோரோபிளாஸ்ட் எப்படி க்ரீன் கலரில் இருக்குன்னா அதுக்குள்ளே உள்ள அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் குளோரோஃபில். ஓகே, குளோரோபிளாஸ்ட்குள்ளே அந்த குளோரோஃபில்ங்கிற க்ரீன் பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால தான் குளோரோபிளாஸ்ட் வந்து க்ரீன் கலரில் தெரியுது. நெக்ஸ்ட்டு குளோரோபிளாஸ்டோட இந்த இமேஜை பார்த்துக்குங்க. குளோரோஃபில் கேன் அப்சர்வ் சன்லைட் எனர்ஜி. In the chloroplast, carbon dioxide and water combine in the presence of sunlight energy to produce food such as glucose. This process of food making is called photosynthesis. Okay, chlorophyll, chloroplast குள்ள chlorophyll main function என்னன்னா sunlight energy trap பண்ணுது. சரியா, ட்ராப் பண்ணி அந்த எனர்ஜியை ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுது. குளோரோபிளாஸ்ட் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அது ரெண்டையும் சேர்த்து அப்புறம் அந்த குளோரோஃபில் உள்ள எனர்ஜி, சரி, அது மூணும் கம்பைன் ஆகி தான் என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் ஃபுட் சக்ஸஸ் குளுக்கோஸ். ஓகே, ஃபுட் இன் தி ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். Chloroplast help in the making of food by green plant. It is found only in those plant cells which carry out photosynthesis. So, chloroplast will not found in root cell of a plant. The chloroplast எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மேக்கிங் ஆஃப் ஃபுட்டு. ஓகே, இட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் த பிளான்ட். சரி, எந்த பிளான்ட் வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணுதோ அந்த பிளான்ட்டில் மட்டும்தான் என்ன இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்புறம் பிளான்ட் பார்ட்ஸில் பார்க்கும்போது க்ரீன் பார்ட், எந்தெந்த க்ரீன் பார்ட், லீஃப் இருக்கும், ஸ்டெம் இருக்கும். சரியா, இது மாதிரி க்ரீன் பார்ட் எல்லாத்துலேயும் இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஆனால் இப்போ ரூட்டை பார்த்தோம்னா ரூட் வந்து க்ரீன் கலரில் இருக்காது. சரி, அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும், இல்லை டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இன் த ரூட் த chloroplast is absent. Okay, it is not found in the root. Next chromoplast. Chromoplast contain colored pigment except the green. Okay, chloroplast என்ன க்ரீன் கலர் தவிர மற்ற எல்லா கலரும் என்ன பிகாஸ் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். ஓகே, பிளான்ட்டில் க்ரீன் கலர் தவிர மற்ற எல்லா கலரும் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ், அந்த கலர் எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த குரோமோபிளாஸ்ட். They are found in fruits and petals of flower. ஃப்ரூட்ஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ். அப்புறம் பெட்டல்ஸ் ஆஃப் த ஃப்ளவர், பூவோட இதழ், ஒவ்வொரு பூவோட இதழும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். சரி, அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்ன குரோமோபிளாஸ்ட். They are responsible for imparting colors such as red, yellow or orange. இந்த குரோமோபிளாஸ்டோட இமேஜ் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் leucoplast. Leucoplast lack any pigment, so they are colorless plastids. leucoplast வந்து என்ன எந்த பிக்மெண்ட்டும் இருக்காது, அதனால அது என்ன கலர்லெஸ்ஸாக இருக்கும். They help in storing food prepared by plants in the form of starch, fat and protein. சரியா, leucoplastோட முக்கிய ஃபங்க்ஷன் என்ன, ஸ்டோரிங் த ஃபுட்டு ப்ரிப்பேர்
by the plant. For example, starch, fat and protein. கீழே உள்ள இந்த இமேஜை பார்த்துக்கங்க. Leucoplast. Leuco means white, where starch, oil, proteins and lipids are stored. Next, vacuole. Vacuole is a space in the cytoplasm of the cell which is enclosed by a membrane and usually contain substance dissolved in water. Okay, vacuole அப்படிங்கிறது சைட்டோபிளாசத்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ். இது வந்து இந்த ஸ்பேஸ் எது கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா மெம்பரேன் கவர் ஆகிருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் dissolved in water. A vacuole appear as a empty space under the microscope. இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த vacuole எப்படி தெரியும்னா எம்டி ஸ்பேஸ் எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். All the plant cells have a large vacuole. Okay, vacuoles present in the plant cell எப்படி இருக்கும்னா large சைஸாக இருக்கும். The vacuole is filled with a liquid called cell sap. அந்த vacuole உள்ள அந்த லிக்யூட் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா செல் சாப், which contain dissolved sugars and salt. அந்த செல் சாப்குள்ளே என்ன இருக்குன்னா dissolved sugar and salt இருக்கும். The pressure of liquid pushes on the outer part of the plant cells, keeping the plant cell firm. Firm அப்படின்னா நிலையான, ஓகே, நிலையான ஒரு ஷேப். அந்த லிக்யூடு வந்து ஒரு ப்ரெஷரை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரெஷர் என்ன பண்ணும், அவுட்டர் பார்ட் அப்படியே அந்த செல்ஸில் என்ன பண்ணும், அப்படியே அந்த ப்ரெஷர் காரணமாக அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் செல்ஸ் கீப்பிங் த பிளான்ட் செல் ஃப்ரீம். அதனால தான் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கிறனால தான் என்ன பண்ணுது, அந்த செல்ஸ் வந்து ஒரு ஷேப்பாகவே இருக்குது. அந்த ப்ரெஷர் இல்லாட்டி என்ன ஆகும், செல்ஸ் வந்து சுருங்கி போயிடும். நெக்ஸ்ட்டு, த ஃபங்க்ஷன் ஆஃப் vacuole in a cell is to store various substance including waste product of the cell. சரியா, வேக்குலோட ஃபங்க்ஷன் என்னென்னா the storing the various substance ஸ்டோர் பண்ணுவோம், இன்க்ளூடிங் the waste product. ஓகே, செல்ஸில் உள்ள வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் இதில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த அனிமல் செல்ஸ் do not have vacuole. Some animal cells have vacuole but they are much smaller than those found in plant cell. அனிமல் செல்ஸில் இந்த வேக்குல் ஆப்சண்ட், ஆனால் ரேராக சில அனிமல் செல்ஸில் இந்த வேக்குல் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ப்ரெசண்ட் ஆனாலும் அது நான் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அமீபா இஸ் அன் அனிமல் செல்ஸ் விச் ஹேஸ் எ வெரி ஸ்மால் வேக்குல். இன் அமீபா வேக்குல் கண்டெயின் ஃபுட் பார்ட்டிகல்ஸ், ஸோ தே ஆர் நோன் அஸ் ஃபுட் வேக்குல். ஓகே, அமீபா அப்படிங்கிறது ஒரு அனிமலுக்கு எக்ஸாம்பிள். சரியா, அதுக்குள்ளே என்ன இருக்குது, வேக்குல் ஸ்டோர் ஆகியிருக்கு. சரியா, அந்த வேக்குல்குள்ளே நான் ஃபுட் பார்ட்டிகல் ஸ்டோர் ஆகியிருக்கு. ஓகே, இன் அமீபா வேக்குல் கண்டெயின் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ், ஸோ தே ஆர் நோன் அஸ் ஃபுட் வேக்குல். அந்த அமீபாவில் உள்ள வேக்குலில் ஃபுட் பார்ட்டிகல் ஸ்டோர் ஆகியிருக்கனால அந்த வேக்குலுக்கு பேர் என்னன்னா ஃபுட் வேக்குல். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டீச்சிங். தேங்க்யூ.